அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? இன்றைக்கி நம்ம நாட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நான் 1 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேங்க. பெரிய சைஸ் எலுமிச்சங்காய் இருக்குல்ல, எலுமிச்சம்பழம் அந்த சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இல்லை இந்த ஸ்பூன் அளவு இதில் இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 7 ஸ்பூனுக்கு நான் கொஞ்சம் நிறையா வைக்கிறதுனால நான் அந்தளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்படி தயார் பண்ணுறங்கிற வீடியோ நான் ரெடி பண்ணுறேன், சீக்கிரம் மேக் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 7 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் வச்சுட்டோம்னா கொஞ்சம் மீன் நிறையா இருக்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிருக்கேன். நீங்கள் மீனுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி தண்ணி, புளி கரைசலெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். சரினா கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இந்த குளத்தில் பிடிப்பாங்கல்லங்க, நாட்டு மடவா மீன் இது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தலை இருக்குல்ல, தலையும் வாழையும் நான் கட் பண்ணி குழம்புக்கு போட்டிருக்கேன். அந்த நடுத்துண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் அது குளத்தில் பிடிக்கிறது. இப்போ மீன் தடைப்பிடி காலன்றதுனால குளத்தில் பிடிச்சவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில். இந்த மாங்காய் வெட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் லாக்டவுன் இருக்கிறனால வாங்க முடியலங்க. இப்போ தாங்க மரமே வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம அதாவது என்னென்ன நம்ம எப்படி ஜாமான் சேர்க்கணுன்னா, மீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி எடுத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி காரம், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். அப்படி தான் குழம்பு வைக்கணும். நான் அது மாதிரி ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் குழம்பு வச்சுருக்கேன். அது மீன் தான் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஜாமான் சேர்த்து வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா பசங்க சாப்பிடுவாங்க. அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. அதனால தான் பெரும்பாலும் இது மாதிரி அரைச்சி நான் போடுறது. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வைக்கணுன்னா இந்த மெத்தடில் வச்சிடலாம்.
டக்குன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுனா கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இருக்கணும், ரொம்ப நேரம் எடுக்கும். குயிக்காக வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில், ஈஸி மெத்தடில் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம், அதாவது நம்ம இந்த கரைசலெல்லாம் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீன் அள்ளி போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. நீங்கள் நல்லா 4-5 கொதியாவது நல்லா அந்த மாதிரி வரணும். அப்போ தான் அந்த மீன் குழம்பு இந்த பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் கரையாக பார்த்துக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். அது கொஞ்சம் ஃப்ரெஷ் மீனுங்கிறதுனால நான் போட்டோன்னே அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்குது பாருங்கள். இது வீட்டில் இந்த குளத்தில் வளர்ப்பாங்க இல்லையா, நாட்டு மடவா மீன். இந்த மீன் பேர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் பாருங்கள், 10 நிமிஷம் கொதிக்குது. மீன் உடையில பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். மீனெல்லாம் கொதித்து நல்லா பக்கவாட்டிலலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதான் நல்ல சரியான பதம். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா எல்லாமே கலந்து உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து மீன் வேகும்போது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இந்த மீனுக்கு நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க, நல்லா ஜெபிங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ நன்மைங்க. கூடி ஜெபித்தால் கோடி நன்மை கிடைக்கும். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். இறைவனோட கோபம் தணியணும் மக்கள் மேலே. அவங்க நம்பிக்கைப்படி ஜெபம் பண்ணுங்க. தனிச்சிருங்க, சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டு வெளியில் போங்க. கவர்மெண்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரம் அந்த கொரோனாலேருந்து நம்ம வெளியே வரலாம்.
இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி உள்ள உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் தானே இருக்கும், நல்ல ஹெல்த்தியான உணவுகளை பசங்களுக்கு சமைச்சு கொடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் டியர்ஸ்.